சூர்யா சார் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டெடிகேட்டட் ஆக்டர் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் சூர்யா சார் ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய வாழ்க்கையில அவர் கடந்து வந்த அனுபவங்கள், முதல்ல கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலை பார்த்தப்போ அவருடைய மனநிலை, சினிமாவுக்கு மெல்ல மெல்ல டிரான்சிஷன் ஆனப்போ அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு, ஜோதிகா மேடத்தை எப்படி மீட் பண்ணாரு, அந்த காதல் பயணம் எப்படி இருந்தது, ஃபைனலி அவருடைய ரசிகர் ஒருத்தர் அவருடைய திரைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்திருந்தேன். கடைசியா ஒரு படம் பார்த்துட்டு செத்து போகலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அந்த படம் என் வாழ்க்கையே மாத்தி எனக்கு ஒரு புது உத்வேகத்த குடுத்திருக்கு அப்படின்னு அவர்ட்ட சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னோட பேரு அதித்தி. இதுதான் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல அவருடைய ஸ்கூல் டேஸ்ல அவர் பண்ண ஒரு பெரிய சம்பவம். ஸ்கூல் டேஸ்ல அந்த பேண்ட் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அந்த பேண்ட்டுக்கு கீழ் பகுதிய ஒரு மாதிரி நம்ம ரெபெலியஸா ஒரு மாதிரி வி ஷேப்ல நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சூர்யா சாருக்கு தோணியிருக்கு. அவர் அதே மாதிரி பண்ணவும் செஞ்சிருக்காரு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தா, அது பயங்கர ரவுடி மாதிரியே இருந்திருக்கு. அவங்க வீட்ல பார்த்த உடனே, "என்னடா இப்படிலாம் வெட்டியிருக்கு?" அப்படின்னோனே, அவரு சும்மான்னு இல்லாம, "என் கூட இருந்த என்னுடைய ஃப்ரெண்டு தான் அதுக்கு இன்ஸ்பிரேஷனு. அவர் தான் அதெல்லாம் பண்ணி விட்டாரு." அப்படின்னு சொன்னோனே, வீட்ல பயங்கரமா திட்டிட்டாங்க. சரி அப்பாடா நல்ல வேளை நம்ம வெட்டணும்னு தெரிஞ்சுச்சுன்னா, இன்னும் மோசமா திட்டு விழுகும் அப்படின்னு அவர் நெனச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல, அடுத்த நாள் இவர் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க பிரின்சிபல் சூர்யாவ கூப்பிடுறாங்க அப்படின்னோனே, போய் பார்த்தா அங்க இருந்தது இவருடைய பேரண்ட்ஸ். கத்திய வச்சு வெட்டியிருக்காங்க இல்லைங்களா சின்ன பசங்க. இது பேண்ட்ட வெட்டுனதோட சரியா போச்சு. இதே வேற ஏதாவது முரட்டு பையனா இருந்து இதே மாரி கத்திய குடுத்து வேற எங்கேயாச்சும் வெட்டிட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி, வெட்டுன பையன பேசாம நீங்க வீட்டுக்கே அனுப்பிருங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக தான் லிட்டரலி அவருடைய வீட்லருந்து வந்திருக்காங்க. சூர்யா சாரோட சேர்த்து சூர்யா சார் யார இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி யாரு வெட்டுனா அப்படின்னு பொய் சொன்னாரோ, அந்த பையனே கூப்ட்டுருக்காங்க. அந்த பையன் பிளஸ் சூர்யா சாருடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சூர்யா சார் தான் பண்ணாரு அப்படிங்கிற உண்மைய சொல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் ஒரு வாரம் அது முடிஞ்சிருது. எப்படின்னா உண்மைய சொல்லியிருந்தா டக்குன்னு பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும். ஆனா நான் அந்த பையன் தான் வெட்டினான் அப்படின்னு சொல்லவும், இது பேரண்ட்ஸ்க்கு மத்தியில ஒரு ஈகோ கிளாஷா மாறிடுச்சு. ஸோ இது சின்ன வயசுல ஏற்கனவே இன்ட்ரோவர்ட்டா இருந்த சூர்யா சார் மேலும் இன்ட்ரோவர்ட்டா போறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. காலங்கள் கடந்து போனதுக்கு அப்புறமா நம்ம சூர்யா சார் ஆக்சுவலி அவருடைய இயற்பெயர் சரவணன் தானே. சரவணன் அப்படிங்கிற இயற்பெயர்லயே தான் அவர் அந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலை செஞ்சிருக்காரு. கார்மெண்ட்ஸ் கம்பெனில துணிகள் தயாரிக்கிறது பல்வேறு கட்டங்களா போகுமா. இப்ப முதல் கட்டம், 2ஆம் கட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு 20 கட்டம் போகுதுன்னு வச்சுப்போமே. 2வது கட்டத்துல ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா, அத உடனேலாம் கண்டுபிடிக்க முடியாதாம். அந்த காலத்து டெக்னாலஜிலாம் யோசிச்சுக்கோங்க. அங்க தப்பு நடந்ததுன்னா, அத கண்டுபிடிக்கிறதுக்கே 20வது கட்டம் ஆகுமா. ஸோ அப்ப 20வது கட்டத்துல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சா என்ன பண்றது? எல்லாமே வேஸ்ட் தானே. அவர் வேலைக்கு சேர்ந்த முதல் மாசத்திலே அப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. பட் அந்த டயத்துல அவருடைய ஓனரா இருந்தவர் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருந்து, பரவால்ல வேற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அவருக்கு அந்த ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரு நம்பிக்கைய குடுத்திருந்திருக்காரு. மெல்ல மெல்லமா அந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே அவங்க அப்பா இருந்ததுனால, பிகினிங்ல இருந்தே இவர படம் நடிக்க சொல்லுங்க, சொல்லுங்க அப்படின்றது வந்துட்டே தான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு படம் நடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லி சூர்யா சாரும் நடிக்க வந்திருக்காரு. முதல் படத்துலலாம் இனிஷியலி டைரக்டர் ஆகட்டும், அந்த கூட இருந்தவங்களாகட்டும், சிவகுமார் சார் பையன், ஐயோ! இப்படி நடிச்சிருப்பா, அப்படி நடிச்சிருப்பான்னு அப்படியே செல்லம் கொஞ்சியே வேலை வாங்கிட்டு இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு செல்லம் கொஞ்சிருக்காங்கன்னா, இப்ப சிம்ரன் மேடம் மடியில படுக்கிறதுக்கு யாருக்காச்சும் ஒரு மாரி படபடன்னு இருக்குமா, நர்வஸ் ஆகி அப்படியே வேர்த்து கொட்டுமா, சூர்யா சாருக்கு வேர்த்து கொட்டிருக்கு. முதல் படத்திலே சிம்ரன் மேடம் கூட ஆக்ட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும், சிம்ரன் மேடம் எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர்ன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் நடிக்கிறதுக்கு அவர் பயங்கரமா கஷ்டப்பட்டுருக்காரு. அப்பல்லாம் ரிவ்யூ எழுதியிருந்திருக்காங்களாம். சூர்யா டான்ஸ் ஆடாம இருக்கிறது அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நல்லது. ஒரு கட்டத்துலலாம் டைரக்டர் "சார் தயவு செய்து கொஞ்சமாவது முகத்துல எக்ஸ்பிரஷன கொண்டுட்டு வாங்க சார்" அப்படின்னு சொல்லி கெஞ்சுற ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டாராம். ஒரு படத்துல சூர்யா சார் பயங்கர கடுமையா உழைச்சிருக்காரு. கூட இருந்த எல்லாருமே பயங்கரமா உழைச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் அந்த படம் சிறப்பா போகல. அப்ப நம்ம உழைச்சாலும் இது ஏன் போகல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கட்டத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமோ! கார்மெண்ட்ஸ் வேலையில என்னதான் நமக்கு இருந்தாலும், நமக்கு கஷ்டம் இருந்தது எல்லாமே இருந்தாலும், அங்க சரவணன் அப்படிங்கிற பேருக்கு ஒரு மரியாதைய உருவாக்கி வச்சிருந்தோம். சினிமால சூர்யா அப்படிங்கிற பேருக்கு ஒரு மரியாதையே இல்லாம போச்சு. ஏன்னா சினிமாக்காக தான் அவருடைய பேர சூர்யா அப்படின்னே மாத்தி வச்சிருந்தாங்க. சிவகுமாரோட பையன் அப்படி இப்படி அப்படின்னு எல்லாரும் சொல்லவும், ஆனா நிதர்சனம் அப்படியே ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி இது நடிக்க வந்ததே பெரிய தப்பான டெசிஷனோ அப்படிங்கிற எண்ணம் சூர்யா சார் மனசுல ரொம்ப ஆழமாவே பதிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அப்படி பேக் டு பேக்கா ஃப்ளாப்ஸே ஃபேஸ் பண்ணாலும், சில பேர் கூட வொர்க் பண்ண அந்த டைம் அவர் மனசுல ஏதோ ஒரு புது உத்வேகத்த குடுத்திருக்கு. இப்போ அப்படியே நம்ம மெல்லமா ஜோதிகா மேடம் பக்கம் வர்றோம். ஜோதிகா மேடம் கூட சூர்யா சார் இனிஷியலாவே 2 படங்கள் பண்ணியிருக்காரு.
பண்ணியும் வந்து சூர்யா சார் ஜோதிகா மேடம்ட்ட நம்பர வாங்கவே இல்ல. வேற ஏதோ ஒரு படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் வந்து ஜோதிகா மேடத்துடைய அசிஸ்டன்ட் வந்து மேடம் உங்கள பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சூர்யா சார் கிட்ட வந்து சொன்ன உடனே, சூர்யா சாரும் வந்து ஒரு மாதிரி சரின்னு போய் பார்த்துருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க அதுக்கப்புறம் நீங்க எதுவும் மெசேஜ் அனுப்பல, கால் பண்ணல அப்படின்னோனே, உங்க நம்பரே என்ட்ட இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஏன்னா சிவகுமார் சார் வந்து சூர்யா சார் அப்படி வளர்த்துருக்காரு. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது ஆப்வியஸா அதுல நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்கோ, அதே அளவுக்கு கெட்ட விஷயங்களும் வந்து இருக்கும். நமக்கு வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியே வளர்த்ததுனால, இவர் வந்து 1000 டிஸ்ட்ராக்ஷன் சுத்தி இருந்தாலும் ஒரு மாரி ஸ்ட்ரெய்ட்டா அப்படியே கோடு போட்ட மாதிரி தான் சூர்யா சார் போயிட்டு இருந்திருக்காரு. மெல்ல மெல்லமா 2 பேருடைய நட்பும் வந்து அந்த டெக்ஸ்டின் மூலமா வளர ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் படத்துடைய கிளைமாக்ஸ்ல வந்து சூர்யா சார் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு இல்லைங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி ஜோதிகா மேடத்த கூப்பிட்டோனே, ஜோதிகா மேடமும் வந்து த்ரூ அவுட் த மூவி இருந்திருக்காங்க. பட் அந்த கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாரி எமர்ஜென்சி ஒர்க் இங்க நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. சூர்யா சாருக்கு பயங்கர கோவம். நான் அவ்வளோ உயிர குடுத்து கிளைமாக்ஸ்ல நடிச்சிருக்கேன். கிளைமாக்ஸ் தானே என்னுடைய நடிப்பே வந்து தனியா பேசுறது. இப்பவே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கோச்சிட்டுலாம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பேசாமலாம் வேற இருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் நந்தா படத்த பார்த்த உடனே வந்து ஜோதிகா மேடமே டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க சூர்யா சாருக்கு. அமேசிங்கா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் காக்கா காக்கா படத்துக்கு ஜோதிகா மேடம் தான் சூர்யா சார ரெக்கமெண்டே வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாரி கௌதம் சார் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு. நீங்க ரொம்ப சூட் ஆவீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி. படத்துல வந்து ஏகப்பட்ட பட்ஜெட் இஷ்யூஸ், வாங்குன சம்பளத்துலருந்து சூர்யா சார் ஒரு 3,00,000த்தையும் ஜோதிகா மேடம் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு 3,00,000த்தையும் திருப்பி வாங்கி குடுத்து, அந்த படத்துடைய அந்த ஸ்டார்ட்டிங் சீன் இருக்கும் இல்லையா? அந்த மேல இருந்து சூர்யா சார் வந்து கீழ விழுவாரு. அந்த ஒமஹசியா பாட்டெல்லாம் வரும். அந்த இடத்துடைய செட்டப் போடுறதுக்கே வந்து அவ்ளோ செலவாகும். அதுக்கெல்லாம் பயங்கரமா வந்து யோசிச்சு தான் இந்த மாரி நெறைய பேர் பணத்தெல்லாம் விட்டு குடுத்துருக்காங்க. எப்படியாவது இந்த படம் வெளிவந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. படம் வெளியாகி தியேட்டர்ஸ்ல போடு போடுன்னு போட்டிருக்கு. ஆண் ரசிகர்கள், பெண் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குடும்பம் குடும்பமா வந்து இந்த திரைப்படத்த பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த திரைப்படம் தான் அவருடைய கரியர்ல ஒரு ரீடிஃபைனிங் மொமெண்ட்ன்னு தாராளமா சொல்லலாம். மெல்ல மெல்லமா வந்து சூர்யா சாருக்கு ஜோதிகா மேடத்துடைய கேரக்டர்ஸ் எல்லாம் புடிக்க ஆரம்பிக்குது. ஜோதிகா மேடம் வந்து லஞ்ச் டைம் அப்ப அவசர அவசரமா சாப்பிடுவாங்களாம். "என்ன இவ்வளோ அவசரமா சாப்பிடுறீங்க? நான்லாம் மெல்லமா தான் சாப்பிடுறேன்." அப்படிங்கிறப்ப, "இல்ல, இல்ல நான் சீக்கிரம் சாப்பிட்டா தானே அசிஸ்டன்ட்ஸ்லாம் போய் சாப்பிட முடியும்னு" சொல்லியிருக்காங்க. சூர்யா சாருக்கு வந்து அந்த இடம் எல்லாமே பழக்கமானது. ஆளுங்க பழக்கமானவங்கன்னாலும், ஒரு மாரி அவரு பேசாம ஒரு மாரி அமைதியாவே இருக்கிறப்ப, ஜோதிகா மேடம்க்கு வந்து எல்லாமே புதுசு. ஊரு புதுசு, மொழி புதுசு, யார் என்னன்னே தெரியல அப்படின்னாலும் அவங்க கலகலன்னு இருக்காங்க. நைட் எல்லாம் வந்து ஜோதிகா மேடம் டயலாக்ஸ் எல்லாத்தையும் ஹிந்தில வந்து அவங்களுக்கு புரியிற மாரி எழுதி வாங்கி, எக்ஸ்பிரஷனையும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட்ட காட்டி, "இத நான் பண்ணலாமா? ஓகேவா?" அப்படின்னு கேட்டு, அவ்ளோ கடுமையா உழைப்பாங்களாம். ஸோ அந்த உழைப்பின் மேல வந்து சூர்யா சாருக்கே ஒரு பயங்கர ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி இவங்களே உழைக்கிறாங்களே! நமக்கெல்லாம் என்ன கேடு வந்தது அப்டின்னும் அவரு யோசிச்சிருக்காரு. இந்த நட்பு வந்து காதல் ஆனாலும், சூர்யா சார் அவர் வீட்ல வந்து ஒரு சத்தியம் பண்ணி குடுத்துருக்காரு அவங்க அம்மாக்கு. இந்த மாதிரி வந்து நீங்க பார்க்குற பொண்ண தாம்மா கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்டின்ட்டு. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் வந்து கல்யாணம் பண்ணாங்க அவங்க 2 பேருமே. பட் அந்த ஒரு ஜர்னி வந்து அவ்ளோ கஷ்டமா இருந்தது. எப்டி சொல்லியிருக்காருன்னா, அப்ப அந்த கரும்போட ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா? அதோடைய அடிப்பகுதி தானே அவ்ளோ ஸ்வீட்டா இருக்கும். ஸோ அவ்ளோ தூரம் நாங்க கசப்பான அனுபவங்கள கடந்து அந்த கல்யாணத்துக்கு போறப்ப தான் எங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது அப்டின்னு சொல்லியிருந்திருக்காரு. அடுத்தபடியா அந்த ஹைலைட்டான விஷயம், அந்த திரைப்படம் பேரு வந்து மாயாவி அப்படிங்கிறது. சூர்யா சாருடைய ரசிகர் வந்து அவர் வந்து ஒரு பிக் பாக்கெட் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு மாதிரி போலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ பணம் குடுத்து, அவரு இந்த மாரி பிச்சை பணத்த வச்சு அடிச்சு, ஓட்டி அப்படிதான் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில இவருடைய ஃபோட்டோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும். போலீஸ்ட்ட போய் "என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்னு கேட்கவும், அவங்க வந்து இஷ்டத்துக்கு திட்டி விட்டுருக்காங்க புடிச்சு. "நீ அவ்வளோதானா? அதுதான் உனக்கு மரியாதை குடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து "இல்ல, இல்ல நான் செத்து போக போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போன படம் தான் மாயாவி. மாயாவி படத்த பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து சாகணும்னு தோணவே இல்ல. இந்த மாதிரி நான் வந்து சுக்குமல்லி காஃபி, டீ அந்த மாரி வியாபாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தூக்குச்சட்டியில வந்து சுக்குமல்லி காஃபி எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பாயிண்ட்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அன்னைக்கு. அப்பதான் அவர் வந்து சூர்யா சார மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி இந்த சம்பவத்த சொல்லவும் செஞ்சிருக்காரு. சூர்யா சார் அவர்ட்ட "உங்க பேர் என்ன?" அப்படின்னு கேட்கவும், "சரவணன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்துடைய முதல் சாப்டரே வந்து அதுதான். அந்த சரவணன் டூ இந்த சரவணன் அப்படின்னு சொல்லி சூர்யா சாருக்கு வந்து ஒரு பயங்கரமான அழகான கனெக்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சூர்யா சார் வந்து ஸ்ட்ராங்கா எதிரா சொன்ன ஒரு விஷயம், இந்த என் கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்றதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. என் ரசிகனோட குழந்தை வந்து பசியால பால் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல என்னுடைய கட்டவுட்டுக்கு பால ஊத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க. உங்க குடும்பத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாரி கருத்துக்களையும் த்ரூ அவுட் த கரியர் அவர் வந்து சொல்லிட்டே தான் இருந்திருக்காரு. அது வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏன்னா ரொம்பவே ஒரு அவசியமான ஒரு விஷயம். சூரி சார் கூட ஒரு தடவ சொல்லியிருப்பாரு ரீசென்ட்டா. அதாவது படம் நல்லா இருந்தா அது பாட்டுக்கு ஓடப் போகுது. மாமன் படம்னு நெனைக்கிறேன். அதுக்கு நெறைய பேர் சாப்பிட்டப்ப அவர் ஸ்ட்ராங்காவே எகெயின்ஸ்ட்டா சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து என்ன இது படம் நீங்க மன்சோறு சாப்பிட்டாப்படி படம் நல்லா இல்லாம இருந்தா அது வந்து ஓடிருமா? இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. நீங்க யாராவது ஒருத்தருக்கு தண்ணி பாட்டில் கூட நீங்க அந்த டயத்துல வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சூர்யா சாரும் வந்து சின்ஸ் தி பிகினிங் அந்த ஒரு விஷயத்த தான் சொல்லிட்டு இருந்திருக்காரு. உங்க குடும்பத்த பாருங்க, உங்க பொழப்ப பாருங்க அப்படின்னு. சோ இந்த புத்தகம் நடிகையிலுமே வந்து சூர்யா சாருடைய
வாழ்க்கைய அங்கங்க சின்ன சின்ன போர்ஷன்ஸா எடுத்து எடுத்து சொல்லியிருந்தாலும், ஒரு த்ரூ அவுட்டா படிக்கிறப்போ வந்து ரொம்பவே அழகா இருந்தது. அண்ட் சார் வந்து ஆன் ஸ்க்ரீன்ல அவர் எவ்ளோ டெடிகேட்டடோ, அதே மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன்ல அவருடைய வேல்யூஸும் வந்து எவ்ளோ டீப்பா இருந்திருக்கு. எவ்ளோ ஒரு நல்ல மனிதரா அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த புத்தகத்த படிச்சதன் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து சூர்யா சார் எவ்ளோ பிடிக்கும் அப்படின்னும் சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் சூசிங் டூ வாட்ச் திஸ் வீடியோ.